இந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் வந்து மெனக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது அப்படின்னோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி குற்றவாளியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஏரியாவில் எங்கேயுமே சிசிடிவி கேமரா வந்து கிடையாது. இதனால் வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு 3 கொலை பண்ண வந்துட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறான். கரெக்டாக அந்த இறந்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் போராடிட்டுருக்கோம். யாராவது ஒருத்தர் ஒரு சிசிடிவி கேமரா மாட்டியிருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருந்துடும். திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலையில் சிசிடிவி கேமரா காட்சிகள் இல்லாததால் கொலையாளிகளை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் தெரிவித்துள்ளார். நவம்பர் 28ஆம் தேதி நடந்த 3 கொலை குறித்து விசாரித்து வரும் போலீசார் அழகுமலை கிராமத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விஏஓக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் வீடுகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வலியுறுத்தினர். கிராம பகுதி மக்கள் வந்து நேரடியாக வந்து போலீஸோட கண்காணிப்புக்கும் ப்ளஸ் போலீஸோட ஒத்துழைப்புக்கும் கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சிசிடிவி கேமரா பொறுத்தது சம்மந்தமாகவும், அதே சமயத்தில் பொதுவாக போக்சோ கேஸ் அவேர்னஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த கஞ்சா சம்மந்தமாகவும், குட்கா சம்மந்தமாகவும் இந்த மாதிரி தகவல் வந்து போலீஸ்க்கு நேரடியாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் விஏஓ அவங்க வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு இப்போ மீட்டிங் வந்து போட்டிருக்கோம். பிடிக்கிறதுக்கு காரணம்னு எதுவும் கிடையாது. நிறைய சந்தேக நபர்கள் வந்து விசாரித்து முடிச்சிருக்கோம். நாங்கள் இதில் வந்து சில தடயங்கள் கிடைக்காமல் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த குற்றவாளியை நெருங்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. கூடியவர்களை கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்.